நம்ம ஒரு டிஷ் தான் பண்ண போறோம் பிங்கோ வச்சு. இது வந்து ஒரு சால்டட் சிப்ஸ். இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம்னா இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஒரு லெமன் ஜூஸ் நினைக்கிறேன். லெமன் ஜூஸ், சாப்டு ஆனியன்ஸ், கொரியாண்டர், இது வந்து சிர்ச்சா மிக்ஸ், அதுக்கப்புறம் சிராச்சா மிக்ஸ், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து சில்லி பவுடர். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த டிஷ் நாங்கள் செஞ்சாலும் இதில் போடுறோம். கொத்தமல்லி பொடி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது பவுல்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் முதல்ல இதை கட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் இதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடியும் வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக நொறுக்கிக்கோங்க. நொறுக்கிக்கோங்க கைஸ். நாங்கள் வந்து ஒரு ஸ்மாஷர் வச்சு நொறுக்கிறோம். பார்த்து கைஸ். இந்த மேலே ஒரு டிப்ஸ் மட்டும் ஸோ வந்து நான் வந்து இவ்வளோ நொறுக்கியிருக்கோம். சாரி கைஸ், இவ்வளோ நொறுக்கியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், அப்புறம் வந்து அது நமுந்துடும். இப்போ வந்து சிராச்சி மிக்ஸை போடுறோம். ஐயா இப்போ நான் வந்து ஆனியன் பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் கைஸ். இது கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கார்லிக் பவுடர் கைஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கார்லிக் பவுடர் போட்டனால கொஞ்சம் சிராச்சா பவுடர் போட்டுக்கிறேன். டூ மச்சாக போட்டாங்க. இது இப்போ எனக்கு போட தெரியாது. சிப்ஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் பண்ண போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர். இது தபாதா காஃபி பவுடர். அதில் காஷ்மீரி சில்லி தேவையான அளவு வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். நாங்கள் நல்லாவே காரம் சாப்பிடுவோம். ஆமாம், நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவங்க போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாகவே போடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ இந்த பாருங்கள், நாங்கள் வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வந்து தெரியாது தான், பரவாயில்ல. சிப்ஸ் தான் கொஞ்சம் தெரில, இங்கே கொஞ்சம் இருக்குது. இப்போ கொத்தமல்லி பவுடர் போட போகிறோம். இது வந்து நாங்கள் வந்து தாராளமாக போட்டுப்போம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கூட செஞ்சதில்லை. இல்லை, வேறு இதெல்லாம் சலாட்லாம் நாங்கள் போட மாட்டோம். சலாட்லாம் போடுவோம். மசாலா பாப்பட் அந்த மாதிரிலாம் இதுலலாம் போட்டதில்லை. போட்டுக்கோங்க. சரி, இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ஸ்வீட்னஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடு, எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர்லாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி போடு. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ வந்து இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிக் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாக வந்துருக்கும். பின்னி இப்படியா இப்போ நான் இன்னொரு வாட்டி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ரெட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூன் வச்சு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பூன் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் அந்த மாதிரி பண்ணாலும் அப்படி பண்ணால் ஒழுங்காக மிக்ஸ்டாக இருக்காது. இப்போ வந்து சிப்ஸ் ரெடி. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து நம்ம செஞ்சது வந்து நம்மளே ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம யாருக்காவது வந்து போய் கொடுக்கணும் கரெக்டாக. நான் வந்து போய் எங்கள் அம்மா கொடுக்குறேன். பார்ப்போம் என்ன சொல்கிறேன். அம்மா இதை சாப்பிட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்காம்மா? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸோ கேமராமேன் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போடுவோமா? சிப்ஸ் காலி. இன்னொரு ஐடியா இருக்கு. நல்லா. ஸோ நாங்கள் இன்னொரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னன்னா இந்த சில்லி ஸ்ப்ரிக்கிள் பிங்கோவே எடுத்திருக்கோம். அதுவே வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே இருக்கு சிசர். கதிர் சிசர் இங்கே இருக்கு. சிசர் கதிர் இருந்தா இங்கே வா. இதில் போட்டு இன்னும் ஒரு மிக்ஸ் அடித்தோன்னா நீங்கள் ஃபுல் லெமன் போடாதீங்க, ஹாஃப் லெமன் போடுங்க. நான் வந்து கூடவே கொஞ்சம் காரமும் போட்டுக்கிறேன் கைஸ். தேவையான அளவு காரம். போடண்டா போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ வந்து அந்த இது சிப்ஸ் பேக்கெட்டே ஃபுல்லாக போட்டாச்சு. ஸ்மாஷர் எடுத்துருவா. இந்த மாதிரி ஃபுல்லாக நசுக்கிடணும் சரியா? அப்போ தான் டேஸ்ட்டாக ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மாட்டுற மாதிரியா போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் எல்லா ஃப்ளேஸிங்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சிராச்சி பவுடர் மேலே வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ வந்து ஆனியன் பவுடர், சாரி கார்லிக் பவுடர் கொஞ்சமாக போதும் போதும். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கைஸ். ரொம்பவே கம்மியாக, நான் நடுவில் போட்டது காட்டினேன் உங்களுக்கு. ரொம்பவே கம்மியாக இது ரெட் சில்லி பவுடர், a pinch of. இப்போ நெக்ஸ்ட் கொத்தமல்லி பொடி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிப்ஸ் ஆட் பண்ணோன்னா நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆட் பண்ணுவேன், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சால்டட் சிப்ஸ் தான். ஆச்சு வந்து வெரி லிட்டில். இது பாருங்கள், ஒரு பிஞ்ச் தான் எடுத்துருக்கேன். அது பேர் பிஞ்சே இல்லை, பிஞ்சு தான் சொல்லுவேன். மிக்ஸ் ப்ளீஸ், மிக்ஸிங் நியூ மிக்ஸ். ஐ மிக்ஸ் வாட். பார்த்து மண்டையில் கொட்டிட போகுது.
பாட்டு மூஞ்சில் கொட்டிட போகுது இப்படி இதுதான் இப்போ நான் இதில் வந்திருக்கு இப்படி போதும். ஓகே இப்போ ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுற டைம். ரெடி ஆச்சா? நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். இப்போ திருப்பி போய் நம்ம அம்மாட்ட கேட்போம். இப்போ கேட்போம். கொஞ்சம் காரம். இப்போ என்ன பண்ணீங்க? சிப்ஸை தான் போட்டோம், வேற என்னத்தை போட்டோம். பரவாயில்ல. சாப்பிடுவா போடுங்க, நீ சாப்பிடுவா. கிச்சன் கிச்சனா எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. பிடிங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி முடியல. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வச்சுக்கிது சாப்பிட போகிறோம். பை.